வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ஃபோர்த் கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இது பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். எடுத்துகிட்டு கொஸ்டினை எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு, இல்லையா? 3a minus 4b the whole cube. ஃபஸ்ட்டு இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள். 3a minus 4b the whole cubeன்றது இது a இல்லையா? இது a b. ஸோ a minus b the whole cubeன்ற ஃபார்மில் இந்த கொஸ்டின் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ a minus bயோட ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? எப்போதுமே ஐடென்டிட்டி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஸோ a minus b the whole cube ஈக்குவல் டு என்ன வரும்? a cube minus b cube minus 3ab into a minus b. இதுதானே ஐடென்டிட்டி. ஸோ இப்போ ஐடென்டிட்டி எழுதியாச்சு. ஸோ இங்கே a என்ன இருக்குது பாருங்கள். இந்த இதை இதுக்கு கீழே எழுதிடலாம். 3a minus 4b the whole cube equal to இது a இது b இல்லையா? இப்போது a வேல்யூ என்னது? இங்கே 3a the whole cube minus இதோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ இங்கே மைனஸ் எடுத்து எழுதக்கூடாது, ஏன்னா மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வருது. ஸோ 4b தான் எழுதணும். ஸோ 4b the whole cube minus 3 into a வேல்யூ 3a into 4b into 3a minus 4b. புரிஞ்சுதா? இப்படி ஐடென்டிட்டியில் அது வேல்யூவை அப்ளை பண்ணோம். அடுத்து இங்கே பாருங்கள், இது எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள். 3 டைம்ஸ் வருதில்ல. 3a into 3a into 3a மைனஸ் இங்கே 4b into 4b into 4b இல்லையா? இது அப்படியே தான் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 into 3 9 into 4 36 a into b ab. புரிஞ்சுதா? இங்கே ப்ராக்கெட்டை அப்படியே வச்சுக்கலாம். 4b. இது இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் பண்ணுங்கள். 3 into 3 9 9 into 3 27. இப்போ a into a ஸ்கொயர், a ஸ்கொயர் into a க்யூப். புரிஞ்சுதா? ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸி தான், ஆனால் ஒரு ஸ்டெப் எழுதலான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இது வந்து 4 into 4 16 16 into 4 எவ்வளோ? 64. ஸோ b க்யூபா மைனஸ் இங்கே பாருங்கள் 36 into 3 இருக்கா? 3யா? இதை மல்டிப்ளை பண்ணால் 3 into 6 18 ரிமைனிங் 1 3 into 3 9 10 108 into இங்கே a இருக்கா? இங்கே a. ஸோ a ஸ்கொயர் b மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும் ஆன்சரு? இங்கே மைனஸ் இருக்கா? இங்கேயும் மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போது இங்கே என்ன ஆகும்? 36 into 4 எவ்வளோ பாருங்கள்? 4 into 6 24. 6 into 4 24. ஸோ 2 ரிமைனிங் 3 4s are 12 12 into 2 12 plus 4 2 4 144. என்ன இங்கே ab இருக்குல்ல, இங்கே ஒரு b இருக்கா? அப்போது a b ஸ்கொயர்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ பாருங்கள், இதோட ஆன்சர் என்ன வந்திருக்குது? 27. அதாவது 3a minus 4b whole cube அதோட எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் என்னது? 27a cube minus 64b cube minus 108a square b ப்ளஸ் இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 144ab ஸ்கொயர். புரிஞ்சுதா எப்படின்னு? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x ப்ளஸ் 1/y ஹோல் க்யூப் இல்லையா? அப்போ இதுவும் என்ன தான் வரும்? இங்கே வந்து பண்ணியிருக்கிறது a மைனஸ் b த ஹோல் க்யூப். பட் இங்கே இருக்கிறது என்னதுன்னா a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் ஃபார்ம். புரியுதா? ரெண்டு ஐடென்டிட்டி டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட் எடுத்தோன்னா a ப்ளஸ் b
ஹோல் க்யூபோட ஐடென்டிட்டின்னா இல்லைன்னா இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம் சரியா. அப்போ என்ன வரும், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இதான ஐடென்டிட்டி. ஸோ இதில் அப்ளை பண்ணலாம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கா, பிக்கு பதிலாக 1/y க்யூப் ஈக்குவல் டு, இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ பிளேஸில் பி பிளேஸ்லன்னு பார்ப்போமா. ஸோ ஏ பிளேஸில் எக்ஸ் இருக்கா, ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி பிளேஸில் 1/y ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு 1/y. புரிஞ்சுதா, இங்கே ஏ வேல்யூனா எக்ஸ் ப்ளஸ் 1/y. புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 க்யூப்னா என்னது, இந்த க்யூப் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் இல்லையா. அப்போ 1 க்யூப்னா 1/y to the power 3 ப்ளஸ் 3x into 1 3x by y. அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் வர்றது அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறோம் நம்ம எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/y க்யூப் ப்ளஸ் 3x இன்ட்டு எக்ஸ், இது 1 இல்லையா டினாமினேட்டரு. ஸோ 3x இன்ட்டு எக்ஸ் 3x ஸ்கொயர் பை 1 இன்ட்டு y ப்ளஸ், இப்போ இந்த டேர்ம் இல்லையா, ஸோ இங்கே y இருக்குது. ஸோ 3x இன்ட்டு 1 3x பை y இன்ட்டு y ஸ்கொயர். புரிஞ்சுதா. ஸோ இதில் எக்ஸ் க்யூப் டேர்ம் வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, எக்ஸ் டேர்ம் வந்துருச்சு. புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா. ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிளான இது. நீங்கள் இந்த மாதிரி சம்மில் ஐடென்டிட்டியை தரவாக நல்லா லேர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா.